ஆசீர்வதிக்கப்பட்டதான நேரத்துக்காய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே நீர் ஆராதனை ஆசீர்வதித்து தாங்கப்பா. நல்ல பாடல்கள், ஆராதனை, செய்தி, ஆண்டவரே சாட்சிகள் எல்லாம் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வரவேண்டிய பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வாரும். வெறுமையாய் இந்த இடத்தை விட்டு யாரும் கடந்து செல்லாதபடி எல்லாரும் ஆசீர்வாதத்தை பெற்று கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்களை தகுதிப்படுத்துங்க. எங்கள் குறைகளை மன்னிங்க, பாவங்களை மன்னிங்க, அக்கிரமங்களை மன்னிங்க. நாளில் ஒரு மனத்தினால் நிரப்பி பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல இறங்கி வரும்படியாக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மாற
இந்த நாளில் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். இன்னைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமை? என்னது? குருத்துவ ஞாயிறா? என்ன ஞாயிற்றுக்கிழமை? பாம் சண்டே. பாம் சண்டே அப்படிதானே? குருத்தோலை ஞாயிறு. குருத்தோலை ஞாயிறு. இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை, அது பஸ்கா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஞாயிற்றுக்கிழமையை நம்ம கிறிஸ்தவங்க குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி அனுசரிக்கிறோம். அதுக்கு பிறகு 4 நாள் கழித்து இயேசு சிலுவையில் அறையப்படுவதும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அவர் உயிர்த்தெழுதலும் நம்முடைய கிறிஸ்தவத்தினுடைய முக்கிய கோட்பாடாக இருப்பதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸோ இந்த காலையில் வேதத்திலிருந்து இந்த காரியங்களை கொண்டு தான் மையமாக பேச வந்தேன். காலையில் புருஷாபாத்தில் இதே வார்த்தைகளை தான் பகிர்ந்தேன். உண்மையிலே மெய்யாகவே அந்த மக்கள் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளை கேட்க ஆண்டவர் உதவி செய்தார். ஸோ இப்பவும் உங்களுக்கும் அதே வார்த்தையை கொஞ்சம் வித்தியாசமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மத்தேயு 21ஆம் அதிகாரத்தை அப்படியே திருப்புங்க எல்லாம். மத்தேயு 21, Matthew 21. இந்த மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வேதாகமத்தை பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் சுவிசேஷ புத்தகங்களில் சில ஊமைகள் சில ஊமைகள் மத்தேயுல இருக்கும், மார்க்கில் இருக்கும், லூக்காவில் இருக்கும், யோவானில் இருக்கும். சில ஊமைகள் ஒரு புஸ்தகத்தில் இருக்கும், மற்ற புஸ்தகத்தில் இருக்காது. ஆனால் இந்த வேத பகுதி பார்த்தீங்கன்னா, இந்த வேத பகுதி அதாவது நம்ம வாசிக்க போகிற இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தினுடைய இந்த எருசலேம் இயேசு பவனி போனதான இந்த பகுதியானது 4 சுவிசேஷ புத்தகங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. 4 பேருமே வித்தியாசமான ஆசிரியர்கள். ஒருவர் மத்தேயு, இன்னொருவர் மார்க்கு, இன்னொரு லூக்கா, இன்னொருவர் யோவான். ஒருவர் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்தவர், ஒருவர் மருத்துவர், இன்னொருவர் இயேசுவின் சாயலில் மார்பிலே சாய்ந்தவர், இன்னொருவர் மீன் பிடிக்கிறவர். ஸோ இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித்தியாசமான ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்தவர். இப்படி பலரும் பல வித்தியாசமான சூழ்நிலைமைகளிலே வாழ்ந்தவர்கள் இந்த சுவிசேஷ புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். இவங்க 4 பேருமே இந்த சம்பவத்தை அதிகமாக ஹைலைட் பண்ணி எழுதியிருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21, 1 முதல் 9 வரை, மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28 முதல் 44 வரை, யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 12 முதல் 18 வரை. 4 அதிகாரங்களை, 4 புஸ்தகத்தையும் நல்லா பாருங்க. இது 4மே அதிகாரம் அல்ல, 4 புஸ்தகம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்கிற 4 சுவிசேஷ புத்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு காரியம். இந்த 4 புஸ்தகங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த கழுதையின் மேல பவனி போனதான காரியங்களை குறித்து எழுதியிருந்தாலும் 2 புஸ்தகங்கள், அதாவது லூக்காவும் யோவானும் இந்த மத்தேயும் மார்க்கும் சொல்லிராத ஒரு காரியத்தை அங்கே சொல்லி இருக்கிறாங்க. என்ன அவங்க சொல்லி இருக்காங்க தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற, அப்படியே பாடுங்க. இப்ப யோவான் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜா. நல்லா பாருங்க. இந்த 2 பகுதியிலையுமே இயேசு கிறிஸ்துவை எப்படி வர்ணித்திருக்கிறார் என்று சொன்னால் எப்படி சொல்லியிருக்காங்க? ராஜா, கிங், ராஜா. ஆனா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பினீங்கன்னா அதுல என்ன சொல்றாரு பாருங்க. 9ஆம் வசனத்தை வாசிங்க. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தாவீதின் குமாரன். நல்லா கவனிங்க. மத்தேயு தாவீதின் குமாரன் என்று சொல்லுகிறார். லூக்கா, யோவான் இருவருமே ராஜா என்று சொல்லுகிறார்கள். மார்க் என்ன சொல்றார் பாருங்க. அதனுடைய 2ஆம் வசனத்தை வாசிங்க. 11:2. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களிலுமே இந்த ஜனங்களுடைய ஆர்ப்பரிப்பின் சத்தம், அவங்க ஆர்ப்பரித்தாங்க பாருங்க.
அவங்க சத்தமிட்டாங்க பாருங்க. இந்த சத்தத்துல ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? ஒருத்தர் ராஜா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் சொல்றார். இன்னொரு இடத்துல சொல்றாங்க, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, கர்த்தரின் நாமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படி 4 விதமான சுவிசேஷ புத்தகங்களில் இயேசு கிறிஸ்துவை எப்படியெல்லாம் விளக்கி காட்ட முடியுமோ அப்படியெல்லாம் விளக்கி காட்டுகிறார்கள். ஆனால் இங்கே ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்த்தால், இவர் தாவீதின் குமாரன் என்பது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இவர் உன்னதமான தேவனுடைய குமாரன் என்பது அவருடைய பிறப்பு நாட்களிலேயே நாம் அறிந்திருக்கிற ஒரு சத்தியம். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைமையில கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய பவனி நேரத்தில் இந்த ஜனங்கள் அவரை ஆர்ப்பரிக்கிறதான ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம் எருசலேம் நகரத்தின் வீதி வழியாய் வீதி எங்கும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, ராஜாவுக்கு ஓசன்னா. இப்படி பல விதங்களில் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற ஒரு சம்பவம் நடந்ததான ஒரு நாள் இந்த நாள். ஸோ இந்த நாளில் ஒரு மிக முக்கியமான ஹைலைட் இதுல என்ன இருக்கு தெரியுமா? இதுல இந்த அதிகாரத்தினுடைய ஹைலைட் எது தெரியுமா? அப்படின்னா என்னது? முக்கியப்படுத்தி காட்ட வேண்டிய ஒரு காரியம் எது தெரியுமா? ஒரு பொருள், ஓசன்னா என்கிற ஒண்ணு. ஆனா முக்கியமானது என்ன தெரியுமா? கழுதை தான். என்னது? கழுதை. நீங்க பாருங்க, தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, கழுதை முன்னால போனா கடிக்கும், பின்னால வந்தா உதைக்கும். அதனால யாரும் எதுகிட்ட போக மாட்டாங்க, கழுதுகிட்ட போக மாட்டாங்க. ஆனா ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொன்னார் தெரியுமா? 1 அதிகாரம் 3 வசனத்தை படிங்க. 1 அதிகாரம் 3 வசனம். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் முன்னனையும் ஆண்டவர் தீர்க்கதரிசி சொல்றார் பாருங்க. மாடு தன்னுடைய எஜமானை என்ன செய்யும்? சொல்லுங்க. மாட்டுக்கு எஜமான் யாருன்னு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியுங்க. நீங்க உண்மையா ஒரு பசுமாட்டையோ எந்த மாட்டையோ வளர்த்து பாருங்க, உங்க சத்தத்தை கேட்டு எங்கேயாவது நின்னா நீங்க கூப்பிட்டு பாருங்க, அந்த மாடு சத்தம் கொடுக்கும். அதுக்கு தெரியும். ஆனா அடுத்து சொல்றாரு, கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியும், கழுதை எங்க கொண்டு கட்டி வச்சிருக்காங்களோ அந்த இடம் அதுக்கு தெரியுமா? ஆனா என் ஜனம் அறிவில்லாமல், என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்று ஏசாயா சொல்றார். சோ இங்க நம்ம பார்த்ததான ஒரு சம்பவம். இன்றைக்கு நம்ம பாட்டு பாடணும்ல, நான் சண்டே ஸ்கூல்ல இருக்கும்போது எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க இந்த பாட்டு. என்ன பாட்டு தெரியுமா? குட்டி நானையா, கழுத குட்டி நானையா. ஆனால் இன்னைக்கு நம்ம யாரும் கழுதன்னு நம்ம சொல்றதை யாரும் என்ன செய்ய மாட்டோம், விரும்ப மாட்டோம். அழகா அந்த பாட்டு எழுதியிருக்கிறார். அந்த பாட்டை நீங்க கொஞ்சம் மைண்ட்ல யோசிச்சு பாருங்களேன். கழுத முன்னால போனா என்ன செய்யுது, பின்னால வந்தா உதைக்குது. இப்போ இந்த சின்ன பிள்ளை இருக்கு பாருங்க, தெருவில் யாராவது ஒரு வேடிக்கை காட்டம் வந்தாங்கன்னா என்ன செய்வாங்க? ஓடி போவாங்க. அவங்க கூடவே என்ன செய்வாங்க? போவாங்களா போக மாட்டாங்களா? கூடவே போவாங்க. அந்த 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 வேடிக்கை காட்டுற ஆள் எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் போவாங்க. போற பிள்ளைகள் என்ன செய்யாது, சும்மா இருக்காது. ஒரு முறை சென்னையில் இந்த விஜிபி போயிருந்தேன். விஜிபிக்கு அது பெரிய பயங்கரமான ஒரு இடம் இல்லை? அந்த இடத்துல ஒரு செக்யூரிட்டி மேன் அது நிற்கிறார். நான் உண்மையிலே நினைச்சேன் அவர் அது ஒரு ஸ்டாச்சூர் தான், அது ஒரு சிலை தான் அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் கொஞ்ச நாளைக்கு பிறகு அவர் ஒரு டிவியில் பேட்டி கொடுக்கும்போது தான் இது உண்மையில் அப்படின்னு நினச்சி பார்த்தேன். நான் அந்த பார்த்தீங்கன்னா அவர் இப்படியே நிற்கிறார். ஆனால் போகிற ஆட்கள் எல்லாம் இந்த மாதிரி குறும்புத்தனம் பிடிச்ச பிள்ளைகளாம் அது என்ன செய்யும்? கன்னத்தை குத்தும், கையை குத்தும், இருதயத்தை குத்தும், வயிற்றை குத்தும், எல்லாம் செய்யும். ஏன்னா அவர் குத்து வாங்கினாலும் அவர் எப்படி தான் நிற்பார்? அசையாம நிற்பார். என்ன சொல்ல வந்தேன்னா, குறும்பு பிடிச்ச பிள்ளைகள் என்ன செய்யாது, சும்மா இருக்கவே. இப்போ நான் சொல்றேன், இந்த கழுதையை இயேசு சுமந்துட்டு போகுது. இந்த ஜனம் ஓசன்னா ஓசன்னான்னு பாடுறாங்க இல்லையா? பாடுறாங்களா இல்லையா? இங்கே தானே இருக்கீங்க எல்லாரும், பாடுறாங்களா? பாடுறாங்க. இப்போ குறும்பு பிடிச்ச யாரை சொல்லலாம்? கிறிஸ்தவரை சொல்றான். நல்ல பையன் அவன் ரொம்ப அமைதியாக இருப்பான். இவன் போய் கழுதை காத்துக்கிட்ட போய் ஓசன்னா அப்படின்னு கத்துறான்னு வைங்க, அதனுடைய குணம் என்ன? கடிக்குமா? பின்னால் இருந்து அவன் தங்கச்சி ஓசன்னா அப்படிங்க. ஆனா அந்த கழுதை கடிக்கவும் இல்லை,
உதைக்கவும். ஏங்க ஏங்க அதான் சத்தமா சொல்லுங்க. ஏசப்பா இருக்கிறதுனால அந்த கழுதை கடிக்கல. அந்த கழுதை என்ன செய்யல? உதைக்கல. கழுதை கடிக்கல பாருங்க. ஆனா அதனுடைய குணம் என்னது? கடிக்கிறதும். இது எப்படி மாறிச்சு? அவன் கட்ட அவிழ்த்ததுனால, இயேசு அது மேல ஏறினதுனால. அப்படிதானே? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுவது என் ஆண்டவராகிய இயேசு ஒருவர் தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 20 வயது நிரம்பினதான ஒரு வாலிபன் ஒரு சத்திரத்தில் படுத்திருக்கிறான். 1805ஆம் வருடத்தில் நடந்ததான ஒரு சம்பவம். ஒரு சத்திரத்தில் இரவு நேரம் படுத்திருக்கிறான். அவனால தூக்கம் வரல. ஏன் தெரியுமா? அந்த சத்திரத்தில் இன்னொரு பகுதியில் ஒரு இன்னொரு வாலிபன் பயங்கரமா உயிருக்கு போராடி கொண்டு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கான். இப்போ நம்ம வீட்டில் யாராவது கொரட்டை விட்டா பக்கத்தில் படுக்கிறவங்க தூங்க முடியுமா? முடியுமா? ஏன்? டிஸ்டர்பா இருக்கு. அப்படிதானே? ஸோ இதே நிலைமை அந்த வாலிபனுக்கு வந்தது. இரவு நேரம் முழுசு அந்த வாலிபன் கிடந்து பயங்கரமா போராடுறான். ஆனா இவனால தூங்க முடியல. காலையில எந்திரிச்சு அந்த வாலிபன் என்னானா அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட போய் பார்க்க போனா அந்த வாலிபனுக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த அதிர்ச்சி என்ன தெரியுமா? அந்த வாலிபன் மரித்து போய்விட்டான். இரவெல்லாம் புலம்பிக் கொண்டிருந்த அந்த வாலிபன் மரித்து போனான். இந்த வாலிபன் கிட்ட போய் அவனுடைய முகத்தை பார்த்தபோது இவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. என்ன தெரியுமா? அது இவனுடைய உண்மையான ஒரு நண்பன். ஐயோ, என் நண்பன் இரவெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கானே, நான் என் நண்பன் தான் என்று தெரியாம நான் இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த வாலிபன் இரவெல்லாம் புலம்பினவன் இயேசுவை மறுதலிக்கிற ஒரு நாத்திக கூட்டத்தை சார்ந்தவன். இதை பார்த்தவன் அழ ஆரம்பித்தான். ஐயோ, என் வாழ்க்கையில என் நண்பனை நான் இழந்து விட்டேனே, நான் கொஞ்சம் முயற்சி எடுத்திருந்தா அவன் ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்கலாம், அவனை காப்பாத்திருக்கலாமே அப்படின்னு நினைச்சு அழ ஆரம்பிச்சான். அப்ப ஆண்டவர் அவனோடு பேசினார், மகனே, இதே போல எண்ணற்ற வாலிபர்கள் இந்த தேசம் முழுவதும் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த வாலிபருக்காக நீ புறப்படுவாயா? அந்த வாலிபர்களை காப்பாற்ற நீ எனக்கு தேவை, நீ வருவாயா என்று கேட்டார். அந்த வாலிபன் சொன்ன, ஆண்டவரே, நான் போறேன், ஆண்டவரே, நான் வருகிறேன். அந்த நாட்கள் நம்முடைய இந்திய தேசத்துக்கு புறப்பட்டு வந்தான் அந்த வாலிபன் தன் மனைவியோட. இந்திய தேசத்தில் சூழ்நிலைமைகள் சரியில்லாததுனால நம்முடைய அண்டை தேசமாகிய பர்மா, இன்றைக்கு மியான்மர், அந்த தேசத்திற்கு கடந்து போனான். குடும்பமாய் கடந்து போனான். கடந்து போய் முதலாவது அந்த தேசத்தில் அவங்க லாங்குவேஜ், பர்மா லாங்குவேஜை படிக்க ஆரம்பித்தான். இவன் பர்மா லாங்குவேஜை படித்து ஆண்டவருடைய சுவிசேஷம் சொல்லும் போது அந்த தேசத்தில் இருந்ததான மற்ற மதத்தை சார்ந்தவர்களை சிறைச்சாலையில் தூக்கி போட்டாங்க. சிறைச்சாலையில் தூக்கி போட்டு விடுதலையாக்கப்பட்ட பிறகு மறுபடியும் அதே மொழியை கற்று இந்த வேதாகமத்தை பர்மா மொழியிலே மொழிபெயர்த்து கொடுத்தார். 20 வயது வாலிபனாய் தன் தேசத்தை விட்டு திரும்பி வந்தவன், தன் மனைவி, தன் பிள்ளைகள், ஜீவன் அந்த தேசத்திலே போனது. இந்த மிஷனரி மறுபடியும் தன் தேசத்துக்கு திரும்பி போற வழியில கப்பலிலே மரித்து போய்விட்டார். அவர்களை கடலிலே அடக்கம் செய்து விட்டார்கள். அந்த வாலிபனுடைய பெயர் அதோனிராம் ஜட்சன். இந்த ஒரு வாலிபனால இன்றைக்கு பர்மாவில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருக்கிறது. தன் வாழ்க்கை, தன் குடும்பம் முழுவதையும் அந்த தேசத்துல ஜீவனை கொடுத்தா. திரும்பி போகிற வழியில சொந்த தேசத்தை பார்க்கல. கப்பல்லே மரணம், கடலில் அடக்கம். ஆனால் என்ன தெரியுமா? இன்னைக்கு அந்த பர்மாவில் இருக்கிற மக்களுடைய கரங்களில் ஒரு அதோனிராம் ஜட்சனால இன்றைக்கு அவர்கள் சொந்த தாய்மொழியில வேதாகமத்தை படிக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அன்றைக்கு அந்த வாலிபனுடைய உள்ளம் இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு பர்மாவிற்கு இந்த வேதம் கிடைத்திருக்குமா என்றால் எனக்கு தெரியாது. நீ வேண்டும் வாலிப தம்பி, நீ வேண்டும். உன்னை போல் அநேக வாலிபர்கள் அழிகிறார்கள். அந்த வாலிபர்களை சந்திக்க நீ புறப்படு என்று சொன்ன போது இந்த வாலிபன் தேசத்தை விட்டு புறப்பட்டு வந்தான். வைராக்கியமாய் வாழ்ந்தான். அந்த தேசத்து மொழியிலே தன் வேதாகமத்தை மொழிபெயர்த்து கொடுத்தான். இன்றைக்கும் பர்மா என்று சொன்னால்
கிறிஸ்தவ மிஷனரிகளில் முதற் பலன் அதோனிராம் ஜட்சன் என்கிற பெயர் இன்றும் 200 ஆண்டுகளுக்கு மேலும் சிறந்து விளங்க காரணம், கர்த்தர் ஒரு மனிதனை கூப்பிடும்போது, கர்த்தர் ஒரு மனிதனை அழைக்கும் போது, எந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வருகிறானோ அவனை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார், அவனை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. அவன் எந்த சூழ்நிலைமையில் இருக்கிறான் என்பதை குறித்து கவலை இல்லை. அவன் எந்த சூழ்நிலைமையில் இருந்தாலும் அவனை விடுவிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் மறந்துவிட வேண்டாம். இந்த 21ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேக்கு வந்தபோது இயேசுவானவர் 2 பேரை கூக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனுடைய ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். நல்லா கவனிங்க. இந்த கழுதை இயேசுவானவர் இந்த பஸ்கா பண்டிகை இந்த கடைசி நாட்களில் அவர் எருசலேமுக்கு பவனி போகிறார். இங்கே தான் அவருடைய கடைசி சீசருடைய பாதங்களை கழுவி அவர்களோடு ராபோஜனம் செய்ததும் அவரை பிலாத்துவினிடத்தில் கொண்டு போனதும் எல்லாமே இந்த வாரத்தில் நடந்ததான சம்பவம். இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் இயேசு அந்த எருசலேமுக்கு போகும்போது தம்மோடு கூட சீசர்கள் போகிறார்கள். அவர் 2 பேரை இயேசு கூப்பிடுறார். யாரெல்லாம் நமக்கு தெரியாது, பேர் சொல்லப்படவில்லை. 2 பேரை கூப்பிட்டு சொல்றாரு, உங்களுக்கு எதிராக இருக்கிறதான கிராமத்துக்கு நீங்க போங்க. அங்க ஒரு கழுதையும் கழுதை குட்டி என்ன செஞ்சிருக்கோம் அதை அவிழ்த்துட்டு வாங்க. நல்லா கவனிங்க. இயேசு சொல்றாரு, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. அங்க என்ன இருக்கு? அந்த கிராமத்துல கழுதையும், நான் இப்ப கேட்க, கிராமத்துல இருந்து வந்தவங்களுக்கு தெரியும், ஒரு கிராமத்துல ஒரு கழுதை தான் இருக்குமா? நிறைய இருக்குல்ல, நிறைய கழுதை இருக்கும். அந்த கழுதை அது பாட்டுக்கு நடக்கும், கழுதை மாதிரி சுத்துறான். அப்படி நம்ம பிள்ளையில கழுதை மாதிரி சுத்துறான். அந்த கழுதை அது பாட்டுக்கு இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துல ஒரு கழுதை, ஒரு கழுதை குட்டி, ஒரு கழுதையும் கட்டி இருக்கு. இந்த ஆண்டவருக்கு எப்படிங்க தெரியும்? நம்ம ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. இப்போ இதுவரை நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த கிராமத்துல எவ்வளவோ கழுதைகள் இருந்தாலும் அந்த கழுதையினுடைய எஜமான் யாருன்னு தெரியாது, அந்த கழுதை கட்டப்பட்டிருக்கிற இடம் எதுன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றார், போ, கட்டப்பட்டிருக்க 2 கழுதை, ஒரு கழுதையும் ஒரு கழுதை குட்டியும் இருக்கும், அதை நீங்க என்ன செஞ்சுட்டு வாங்க? அவிழ்த்துட்டு வாங்க. இதுதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை. நல்லா கவனிங்க. இந்த கழுதைக்கு கிடைத்ததான மேன்மை, இந்த கழுதையினுடைய முதல் அவருடைய லைஃபை பார்த்தீங்கன்னா, இது கட்டப்பட்ட நிலைமையில் இருந்த கழுதை. இந்த கழுதை கட்டப்பட்டிருந்தா அந்த கட்டப்பட்டிருக்கிறதான இடம் நல்ல சிமெண்ட் போட்டு நல்ல பாய் விரிச்சு நல்ல ஜம்காலம் விரிச்சு இருக்குமா? எப்படி இருக்கும்? நல்ல நீட்டா இருக்கும். அப்படிதானே? எப்படி இருக்கும்? அழுக்கா இருக்கும், கந்தையா இருக்கும், கிட்ட போக முடியாது. என்ன செய்யும்? நாச்சம் எடுக்கும். அப்படிப்பட்ட இடத்துல இந்த கழுதையும் கழுதை குட்டி இருக்கு. நாற்றம் எடுத்த இடம், பாதுகாப்பற்ற இடம், யாராலும் உபயோகமில்லாத ஒரு இடம். அந்த இடத்து பக்கத்தில் நீங்களும் போக முடியாது. இப்படிப்பட்ட இடத்திலே சூழ்நிலைமையில கட்டப்பட்டிருக்கிறதான ஒரு கழுதையை என் ஆண்டவர் கண்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த கிராமத்தில் எவ்வளவோ பேர் இருக்காங்க, ஆனா அந்த கழுதையும் கழுதை குட்டியும் தான் ஆண்டவருக்கு தேவை. அந்த கழுதையும் அந்த கழுதை குட்டியும் தேவை. ஆனா அது அவிழ்க்கணும்னா யார் வேணும்? அதுக்கு ஒரு நபர் வேணும். அப்படித்தானே? அதுக்கு ஒரு நபர் வேணும். ஆண்டவர் சீசர்கள் 2 பேர் அனுப்புறாரு, இப்ப அதை அவிழ்த்துட்டு வா. இந்த கழுதையினுடைய நிலைமை என்ன தெரியுமா? இந்த கழுதை கட்டப்பட்ட கழுதை, அவிழ்க்கப்பட்ட கழுதை, இயேசு பயணம் செய்த கழுதை. ஆமென். கட்டப்பட்ட கழுதை, சாக்கடையில் கிடந்த கழுதை, பாவத்தில் உழந்து கிடந்த கழுதை, எல்லாராலும் கைவிடப்பட்ட கழுதை. நல்ல சாப்பாடு இல்லை, அதுக்கு நல்ல தீனி இல்லை, ஒண்ணு இல்லை, அப்படிதான் கிடக்க அந்த கழுதை, எள்ளும் தோலுமா கிடக்கு. இப்படிதான் பிசாசு நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். இப்படிதான் பாவத்தில் சிக்கி தவிக்க வச்சிருந்தான். உளையான சேற்றில் கிடந்த நம்மை ஆண்டவர் தூக்கி எடுத்தது எப்படி? தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை அனுப்பினது நிமித்தம், தம்முடைய பரிசுத்தவான்களை அனுப்பினது நிமித்தம், தம்முடைய வசனத்தை அனுப்பினது நிமித்தம், அந்த வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிந்தது நிமித்தம் நாமும் கட்டவிழ்க்கப்பட்டோம், நாம் அவிழ்க்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், அபிஷேகம் பெற்றோம்,
இன்னைக்கு கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில இந்த இந்த நான் எனக்குள்ளே இயேசு இருக்கிறாரா? இந்த கழுதை நல்லா கவனிச்சு பாருங்க. இதை படிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான காரியங்கள் இருக்கு. ஒவ்வொன்றிலையும் இந்த கழுதையை கொண்டு வராங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த கழுதையை நீ அவுக்க போற. யாராவது அவங்ககிட்ட கேட்பாங்க, ஏப்பா கழுதை அவுக்குற? ஏன்னா இதுவரை அந்த கழுதை எப்படிதான் இருக்கு, கட்டப்பட்டிருக்கு. இன்னைக்கு நீ அவிழ்த்தனா ஏன் அவிழ்க்கிறன்னு கேட்பான். அப்போ நீங்க என்ன சொல்லணும்? யாருக்கு தேவை? யாருக்கு தேவை? பக்கத்துல உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஆண்டவருக்கு தேவை. இந்த கழுதை யாருக்கு தேவை? கட்டப்பட்ட கழுதை. யாருக்கு தேவை? ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்லு. யாரும் என்ன செய்ய மாட்டான்? யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? ஒன்னும் சொல்ல மாட்டான். ஆலயத்துக்கு வர்றோம், கிளம்பும் போது ஆலயத்துக்கு போகாது அப்படின்னா தைரியமா சொல்லு, இது கர்த்தருடைய நாள். நாளையத்துக்கு யாரும் தடுக்க மாட்டாங்க. காலையில் எந்திரிச்ச உடனே இன்னைக்கு கர்த்தருடைய நாள்னு தெரிஞ்சு நம்ம வேலைக்கு போனோம்னா அங்க ஏதாவது நடக்கும். ஏதாவது சொல்லுங்க நடக்கும். நான் ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவர் சொல்ல, நீ சொல்லு, ஒரே வார்த்தை சொல்லு, யாரும் உன்னை என்ன செய்ய மாட்டாங்க? தடுக்க மாட்டான். தடுக்க மாட்டான். அது ஆண்டவருடைய வார்த்தை. இப்ப போறாங்க, கட்ட அவிழ்க்கிறாங்க. எதிர ஒருத்தன் கேட்கிறான், ஏப்பா கழுத அவிழ்க்கிற? இது ஆண்டவருக்கு தேவை. யாருக்கு தேவை? ஆண்டவருக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு கழுதையை கொண்டு வர்றாங்க. ஒரு வசனம் வாசிங்க பார்க்கலாம். 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை. யாரு யாரு சொல்லுங்க? யாரு? ராஜா. உன் ராஜா. யார் ராஜா? என் ராஜா. என் ராஜா யாரு? இயேசு ராஜா. ஆமென். என் ராஜா யாரு? அவர் எப்படிப்பட்டவரா? சாந்த குணமுள்ளவராய். நல்லா கவனிங்க. இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசியினால என்ன செய்யப்பட்டிருக்கிறதா? எங்கெங்க உரைக்கப்பட்டிருக்கு? சகரியா 9ஆம் அதிகாரம் 9 படிங்க பார்க்கலாம். சகரியா 9:9 படிங்க. பரவாயில்ல, நோட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிதானே? சீயோன் குமாரத்திங்கிறது யாரு? சபை. ஆமென். யாருங்க? நம்மல்ல, நான். சொல்லுங்க, நான். அப்ப நீ என்னவா இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். நீ எப்படி இருக்கணும்? உன் ராஜா வேற யார்ட்டையும் போகல, உங்ககிட்ட தான் வராரு. காரியம் அவருடைய கேரக்டர் குறித்து சொல்றாரு பாருங்க. அவர் யார் தெரியுமா? சொல்லுங்க. நீதி உள்ளவர். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. இரண்டாவது அவர் யாரா? ரட்சிக்கிறவர். மூணாவது யாரு? இயேசு எப்படிப்பட்டவர்? தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை. அப்ப நீ தாழ்மை இருந்தா உனக்குள்ள என்ன இருக்கும்? சொல்லுங்க, கிருபை. தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் என்ன இருக்கிறார்? கிருபை. அப்ப ஆண்டவர் 3 காரியம். நீதி உள்ளவர். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அவர் என்னுடைய ரட்சகர். அப்படிதானே? மூணாவது சொல்றது, அவர் தாழ்மை உள்ளவர். அவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய். இந்த வார்த்தையை தான் இங்க மத்தேயு புத்தகத்தில் சொல்றாரு, தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறு. இப்ப கழுதையின் மேல ராஜா வரார். கழுதையின் மேல யார் வரா? அதைத்தான் மத்தேயு எழுதின மார்க் லூக்கா சுவிசேஷமும் யோவான் சுவிசேஷமும் சொல்றார், ராஜா ராஜான்னு சொல்றார். யார ராஜான்றாங்க? இயேசு ராஜாவை. தீர்க்கதரிசி ராஜான்னு சொல்றாரு, சுவிசேஷ புத்தகத்தில் சொல்றாரு ராஜா. அப்ப எந்த அளவு கர்த்தருடைய வேத வசனம் ஒற்றுமை உள்ளதா இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் மறந்துடக்கூடாது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப கழுதையின் மேல ஏறி வரார். இப்ப கழுதையின் மேல ஏறி வர்றதுக்கு முன்னால ஒரு சம்பவம் நடந்தது. இப்ப கழுதையை அவுத்துட்டு வந்துட்டாங்க இல்லையா? யார் யார் போனாங்கன்னு தெரியாது. 2 சீசர்கள் போய் அவிழ்த்துட்டு வந்துட்டாங்க. அவிழ்த்துட்டு வந்த உடனே 6ஆம் வசனம் சொல்லுது, சீசர்கள் போய் இயேசு தங்களுக்கு என்ன சொன்னார்? இயேசு போய் என்ன சொன்னாருங்க? கழுதையே, அதான் உன் வேலை. 2வது சொன்னார், யாராவது கேட்டா இது யாருக்கு வேணும்? ஆண்டவருக்கு வேணும். ஒரு வார்த்தை தான் பேசணும், வேற எதுவும் பேசக்கூடாது. சில ஆட்கள் இருக்காங்க, ஒரு வார்த்தை கேட்டா இந்த கிராமபோன், ஓட்ட கிராமபோன் போல எல்லாமே சுவே எல்லாமே சுவேன்னு சுத்துற மாதிரி வள 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 வள. ஒரு கேள்விக்கு ஒரு பதில். இயேசு சொன்னார் ஒரே வார்த்தை, இது யாருக்கு வேணும்? அவ்வளவுதான், வேற ஒன்றும் பேசாத. வந்துட்டான். ஆண்டவரே
நீ சொன்ன வேலையை நான் என்ன செஞ்சிட்டேன். ஒரு சீசனுடைய வேலை எஜமான் என்ன சொல்றாரு அதுதான் சீசனுடைய முதல் அடிப்படை. எஜமான் சொல்லுவதை அவன் வேலைக்காரன் என்ன செய்யணுமா? சீசர் சொல்றாங்க, ஆண்டவரே நீர் சொன்னதை நான் என்ன செஞ்சிட்டேன், நடந்துட்டு. அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க. நல்லா கவனிங்க. என்ன செஞ்சாங்க? சீசர்கள் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? கழுதை கிட்ட போனா, கழுதையை அவிழ்த்தான். வரும்போது இது ஆண்டவருக்கு வேணும்னா இப்ப கொண்டு வந்து, ஆண்டவரே நீ சொன்னதுபடி நாங்க என்ன செஞ்சிட்டோம் அப்படியே விட்டுறாம தங்கள் வஸ்திரங்களை எது மேல போட்டாங்க? முதல்ல அந்த கழுதை மேல போட்ட வஸ்திரம் யாருடையது? அங்க வசனம் என்ன சொல்லுது? தங்கள் வஸ்திரங்களை. யாரு தங்கள்னா? அப்ப யார் முதல்ல போட்டா? தங்கள் வஸ்திரங்கள். சீசர்கள் தான். ஏற்கனவே இந்த ஆட்கள் எல்லாம் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாங்கன்னு பாருங்க. ஆனா தங்கள் வஸ்திரங்களை போட்டு அடுத்த ஒரு காரியத்தை செஞ்சாங்க. அவரை எங்க இருந்தாங்க? சரியான சீசர்கள் தானே. எப்படி யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். ஒரு நல்ல வண்டியில ஏற்றிருக்க கூடாதா ஆண்டவரை? கழுதையின் மேல ஏற்றி இருக்கிறாங்க. ஏன் கழுதையின் மேல ஏற்றினாங்க தெரியுமா? தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். ஆமென், அல்லேலூயா. ஐயா, அப்ப இயேசு பவனி செல்வதற்கு முதல்ல தங்கள் வஸ்திரங்களை கொடுத்தவர் யாரு சொல்லுங்க சத்தமா. சீசர்கள் முதல்ல கொடுக்கிறவங்களா மாறணும். என்ன செய்யணும்? ஆண்டவர் உட்காரணும்னா முதல்ல நீ கொடுக்கணும். ஆண்டவர் வீட்டுக்குள்ள வரணும்னா நீ முதல்ல கொடுக்கிற பிள்ளையா மாறு. ஆமென், சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம கொடுக்கிற பிள்ளைகளா மாறணும். தங்கள் வஸ்திரங்களை நல்லா கவனிங்க. சீசர்கள் தங்கள் வஸ்திரங்களை என்ன செஞ்சாங்க? போட்டாங்க. தங்கள் வஸ்திரங்கள். அப்படின்னா இப்ப இவன் போட்ட உடனே பக்கத்து நிக்கிற ஆள் என்ன செய்வான்? சத்தமா சொல்லுங்க. சில வருஷத்துக்கு முன்னால ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் மாலை நேர கூட்டத்தில் மிஷனரிகளுக்கான காணிக்கை சேகரிக்கிற ஒரு கூட்டம். பிரசங்கம் பயங்கரமா சிங்கப்பூர்ல இருந்து வந்து ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கூட்டத்தில் நிறைய பேர் வாட்சி, மோதிரம், செயின் எல்லாம் கழட்டி போடுறாங்க. ஒரு சின்ன தம்பி எங்க ஜெஃபி மாதிரி இருக்கும், நல்ல கலர் அவ்வளவு கலரா இருக்கிறான். அவன் கையில ஒண்ணுமே இல்லைங்க. அவன் கையில ஒண்ணுமே இல்லை. என்ன அவ்வளவு பெரிய கூட்டத்தில் தான் போட்டிருந்த ஒரு ஷர்ட், அந்த ஷர்ட் ஃபாரின் ஷர்ட். அப்ப அந்த ஷர்ட்டை கலத்தி கொண்டு போய் போட்டான். இப்ப சட்டையை கலத்தி போட்டு எப்படி நிக்கான் தெரியுமா? சட்டை இல்லாம நிக்கிறான். சோ அந்த சட்டைய இப்போ திருப்பி அவன் கையில கொடுக்க முடியாது. அந்த பையன் என்ன பண்ணிட்டான்? சட்டையை யாருக்கு கொடுத்துட்டான்? மிஷனரி ஊழியத்துக்கு கொடுத்துட்டான். அந்த சட்டையை ஏலம் போட்டாங்க. எவ்வளவு போச்சு தெரியுமா? அன்னைக்கு 8000 ரூபாய்க்கு மேல போச்சு. அந்த 8000 ரூபாய்க்கு அந்த ஏலம் எடுத்து அந்த பணத்தை கொடுத்தவர் அந்த சட்டையை திருப்பி அந்த பையனுக்கு கொடுத்துட்டாரு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப இந்த சட்டையை போட்ட உடனே பக்கத்துல உங்களுக்கு என்ன வரும்? நம்ம பாக்கெட் எல்லாம் என்ன செய்யணும்? தப்பி பார்க்கணும். நம்ம எல்லாம் அன்னைக்கு அப்படி பார்த்தா கிழிஞ்சதும் போனதும் வந்ததும் அதுதான் நம்ம கொடுக்குறோம். ஆனா அந்த பையன் கொடுத்த ஷர்ட்டு விலையேறப்பட்ட ஷர்ட். இன்னைக்கு சென்னையில் இருக்கா கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற தங்கள் வஸ்திரங்களை ஆண்டவருக்கு முதல்ல போட்டாங்க. இப்ப இது போட்ட உடனே அடுத்து என்ன நடக்கு தெரியுமா? அடுத்த வசனத்துல பாருங்க. திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை என்ன செஞ்சாங்க? மடியில. நான் நினைச்சு பாருங்க, திரளான ஜனங்கள், அதுல ஆண்கள் இருக்கலாம், பெண்கள் இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், எல்லாரும் இருக்கலாம். இப்ப இவங்க போட்ட உடனே இப்போ இவன் உள்ளம் குத்தப்பட்டு இனி நம்மள ஏதாவது செய்யணும்னு விரிக்கிறான். ஆனா நிறைய பேர் சொல்றாங்க, இஸ்ரவேல் தேசத்துல இந்த ரத்தின கம்பளங்கள், இந்த மேட் இருக்கு பாருங்க, அது ரொம்ப விலையேறப்பட்டது. அங்க ஊருக்கு போய் வர்றவங்கெல்லாம், எருசலேமுக்கு போய் வர்றவங்கெல்லாம் அதுவும் இந்த ஒலிவெண்ணையும் வாங்காம யாருமே வர்றதில்லை. ஸோ அவ்வளோ விலையேறப்பட்டது. அந்த கம்பளங்கள் வந்து ரொம்ப பணக்காரங்க வீட்டில் தான் இருக்குமா. வேத பண்டிதர் பலர் சொல்றாங்க இதே மாதிரி
மேட்டெல்லாம், அதாவது கம்பளங்கள் எல்லாம் அந்த கழுதைக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இதுவரை நல்லா கவனிங்க, இந்த கழுதை சாக்கடையில கிடக்கு. கால் எப்படி இருக்கும்? கந்தாவா இருக்கும், கச்சடாவா இருக்கும். இப்ப இந்த கழுதை எது மேல நடக்கு? வஸ்திரம் கம்பளத்தின் மேல, ரத்தின கம்பளத்தின் மேல. இந்த ரத்தின கம்பளத்தின் மேல நடக்க காரணம் யாரு? இயேசு. ஆமென், அல்லேலூயா. கட்டப்பட்ட கழுதை அன்னைக்கு பேதுருவோ இல்ல யோவானோ போய் அது அவுக்க போகும்போது முன்னால போய் கடிச்சிருக்கலாம், பின்னால போய் என்ன செஞ்சிருக்கலாம். ஆனா ஒண்ணுமே நடக்கலன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் அவங்களால என்ன செய்ய முடிந்தது? அவிழ்க்க முடிந்தது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உன்னை அழைக்கும் போது நீ அமைதியா வந்துட்ட அப்படின்னா கர்த்தர் உன்னை வித்தியாசமா நடத்திடுவார். இல்லைன்னா மீனை தூண்டில் போட்டா என்ன செஞ்சிடும்? செதில் பிஞ்சிரும். ஆனா வலையில மாட்டிச்சுன்னா வலையை விரிச்சு தான் சொல்றோம். வலையில சிக்காத என்னைக்காவது தூண்டில சிக்கும். சோ இப்ப இந்த மக்கள் எல்லாருமே தங்கள் வஸ்திரங்களை விரிக்கிறாங்க. இப்ப அந்த கழுதைக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கு யோசிச்சு பாருங்க, பார்க்கலாம். இவ்வளவு நாள் யாரும் என்ன பார்க்கல, நான் கட்டி கிடந்தேன். மார்க் சொல்றாரு, அதை வீதியில 2 சந்து பிரிக்கிற அந்த வீதியில கட்டி வச்சிருந்தாங்களாம். அப்படின்னா நம்ம ஊர்ல முச்சந்தி, அப்படித்தானே? முச்சந்தியில கட்டி வச்சிருக்கான். எல்லாரும் பார்த்துட்டு போவான் அந்த கழுதைய. இந்த கழுதையை பார்ப்பான், பிள்ளைகள் கல்லெறிவான், கம்பெடுத்து அடிப்பான். இதெல்லாம் உதையெல்லாம் வாங்கின கழுதை இப்போ ரத்தன கம்பளத்தின் மேல நடக்கு. இப்ப நடக்கும்போது இது எப்படி இருந்திருக்கும்? நாங்க ரங்கத் போயிருந்தோம். நாங்க ஃபர்ஸ்ட் டைம்ல போகும்போது நான், எங்க ஜெஃபின், இன்னும் தாமஸ் பாஸ்டர் 3 பேரும் ஒரு ஹோட்டல்ல தங்கி இருந்தோம் தங்குறதுக்கு. எங்க ஜெஃபின் அந்த கட்டில் மேல ஏறினோடனே தங்குன்னு என்ன செய்தான் சொல்லுங்க? குதிக்கிறான். ஏன்? அந்த 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 மெத்த அவ்வளவு ஸ்பாஞ்ச், அவ்வளவு இதா இருக்கு. இங்க குதிக்கிறான், இங்க இருந்து அங்க குதிக்கிறான், அந்த கட்டில இருந்து இந்த குதிக்கிறான். இந்த குதிப்பு தான் யாருக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். துள்ளி துள்ளி ஓடி வருவேன் நான், எந்த நுள்ள பொங்கி வழிவதால். இந்த கழுதை சும்மா போயிருக்கீங்க? சும்மா போமா? போங்க. சந்தோஷம் தாங்க முடியலங்க. இயேசுவை சுமக்கிற ஒரு கழுதை, இயேசுவை சுமந்த ஒரு கழுதை, இயேசுவுக்காக வாழ்ந்த ஒரு கழுதை. இப்போ இயேசுவை சுமக்கும் போது அதுக்கு ஒரு ராஜ மேன்மை. இப்ப அது கடிக்கல, அது உதைக்கல, எதுவுமே செய்யல. ஏன் தெரியுமா? ராஜா, சாந்த குணமுள்ள ராஜா யார் மேல இருக்கா? இப்போ இந்த கழுதைக்கு என்ன குணம் வந்துட்டு தெரியுமா? சாந்த குணம் வந்துட்டு. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, உன்கிட்ட என்ன கேரக்டர் இருக்கோ அதான் உன் பிள்ளைகிட்ட இருக்கும். அப்படிதானே? சாந்த குணம். நம்ம அப்பா இயேசு கிட்ட என்ன குணம் இருக்கு? அந்த குணம் யார்கிட்ட இருக்கணும்? நம்மகிட்ட இருக்கணும். சாந்த குணம் உள்ளவராய். இப்ப கழுதை அமைதியா வருது, இந்த கழுதை அமைதியா வருது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கழுதைக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா? நான் எல்லாராலும் வெறுத்து தள்ளப்பட்டேன். ஒரு நாள்ல சாக்கடையில கிடந்தேன். இயேசுவின் சீசர்கள் 2 பேர் வந்தாங்க, சுவிசேஷத்தை சொன்னாங்க, என் கட்டை அவிழ்த்தாங்க, ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தாங்க. ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்த உடனே என் நிலைமையே மாறிடுச்சுங்க. சீசர்களுடைய வஸ்திரங்களை என் மேல என்ன செஞ்சுட்டான்? போட ஆரம்பிச்சுட்டான். இதுவரை சாக்கடையில என் கால் கடந்து சகதியாய், காலெல்லாம் புண்ணாய், ஏதோ ஒரு நிலைமையில அசிங்கமா கிடந்த என்ன வாழ்க்கை இப்ப ரத்தின கம்பளத்தின் மேல நான் நடக்கிறேன். இது காரணம் என்ன தெரியுமா? எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார், நான் அவரை சுமந்து கொண்டிருக்கிறேன். ஒரு அதோனிராம் ஜட்சன் இயேசுவை சுமந்து கொண்டு பர்மாவுக்கு வந்ததுனால ஒரு பெரிய எழுப்புதல் அந்த தேசத்தில் உண்டானது அல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களையும் என்னையும் அழைத்த தேவன், உங்களையும் என்னையும் அபிஷேகித்ததான ஒரு தேவன் பெரிய தேவன் அல்லவா? இந்த வார்த்தை இந்த ஜனங்கள் இயேசுவை சுமக்கும் போது ஜனங்கள் எல்லாரும் சொல்றாங்க, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. இந்த வார்த்தை எங்க இருந்து வந்து தெரியுமா? 118ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்துல நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்க. வாசிங்க 118ஆம் சங்கீதம் 25ஆம் வசனம். இவ்வளவு நேரமா இந்த பக்கம் பிள்ளைகள் எல்லாம் பைபிள் வச்சிருக்கீங்களா என்ன? கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை, 2 காரியம். 1, அடுத்த வாரம் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கப்படும். சபை நடக்கும் போதே
ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பிடாம இருக்க மாதிரி இருக்கீங்கள. கர்த்தாவே, சத்தமாக சொல்லுங்க, கர்த்தாவே காரியத்தை எதை வாய்க்க பண்ணணும்? காரிய சித்தி யாரால வரும்? குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தம் பண்ணப்படும் காரிய சித்தி யாரால வரும்? இப்போ காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் யாரு? இங்க சொல்ற கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை. இந்த 118ஆம் சங்கீதம், இந்த சங்கீதம் எழுதப்பட்டதனுடைய பின்னணி என்ன தெரியுமா? நெகேமியாவின் நாட்களிலே எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டு போயிட்டு, அப்படிதானே? இடிக்கப்பட்டு போச்சா போகலையா? போயிட்டு பட்டணம் தீக்கரையாக்கப்பட்டது. முற்பிதாக்களின் கல்லறை தோட்டங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டது. பட்டணம் இடிக்கப்பட்டதான செய்தி நெகேமியாவுக்கு கேட்கப்படுகிறது. நெகேமியா அழுது புலம்புகிறான். அழுது புலம்பிருந்தான நெகேமியா ராஜாவினிடத்தில் போய் அனுமதி பெற்று பட்டணத்தை கட்டுறான். பட்டணத்தை கட்டி அதை பிரதிஷ்டை செய்யும் போதுதான் இந்த 118ஆம் சங்கீதம் எழுதப்பட்டதாக வேத பண்டிதர்கள் சொல்றார்கள். ஸோ அந்த பண்டிதர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன? இதில் சொல்லப்படுகிற வார்த்தை, இந்த யூதர்களுக்கு நிறைய பண்டிகை இருக்கு. பஸ்கா பண்டிகை அதான் ரொம்ப முக்கியமான பண்டிகை. இப்போ எல்லாம் அவங்க கொண்டாடுற அந்த நாட்கள் பஸ்கா. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கடந்து போன போது அவங்க செய்த பலியினுடைய பெயர் தான் பஸ்கா என்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சிட்டாரு? பலியாயிட்டார். அன்னைக்கு அவங்க ஆட்டுக்குட்டிகளை பலி செலுத்தாங்க. இன்னைக்கு இயேசு நமக்காக பலியானார். ஆனால் அந்த ஜனங்கள் இந்த பஸ்கா பண்டிகை, இந்த கூடார பண்டிகையில, கூடார பண்டிகை என்பது ரொம்ப விசேஷமான பண்டிகை. இந்த பண்டிகை நாட்கள் அவங்க எங்கேயும் வெளியே எங்கேயும் போக மாட்டாங்களாம். இந்த பண்டிகை நடந்து கொண்டிருக்கும் போது தான் இப்போ அமாஸ் தீவிரவாதிகள் அங்கே வந்து என்ன செஞ்சிட்டாங்க தெரியுமா? வந்து தீவிரவாத தாக்குதல் நடத்துறாங்கல்ல இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னால். அது இந்த பண்டிகை நாட்கள்ல தான். அந்த பண்டிகை நாட்கள்ல அவங்க வெளியே போக மாட்டாங்க. அங்க உட்கார்ந்துட்டு எப்பவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பாங்களாம். ஓசன்னா 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 என்று சொல்லுவாங்க. அந்த ஓசன்னா என்றால் என்ன அர்த்தமா? இங்கே தாவீது சொல்றார், கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே எங்கள் காரியத்தை என்ன செய்யும்? வாய்க்க பண்ணும். அதனுடைய உண்மையான அர்த்தம், கர்த்தாவே என்னை ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தாவே என்னை மேன்மைப்படுத்தும், கர்த்தாவே என்னை பாதுகாத்துக் கொள்ளும். இதனுடைய சுருக்கம் தான் ஓசன்னா என்கிற வார்த்தை என்று வேத பண்டிதர்கள் பலர் சொல்கிறாங்க. அல்லேலூயா. ஆகவே தான் அதன் அடிப்படையில் இந்த 118ஆம் சங்கீதம் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த கால வேளையில கர்த்தருடைய பிள்ளையை, உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு ரட்சிப்பை தந்தவர், உனக்கு பாதுகாப்பை தந்தவர், உன்னை வேறு பிரித்தவர், உன் காரியத்தை வாய்க்க செய்கிற ஒருவர் இன்றைக்கு உன் அருகில் இருக்கிறார். நீ அவர் சொல்வதை கேட்பாயானால் உனக்கும் இந்த மேன்மை உண்டாகும். ஆமென். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி தாவீதை துதித்தது போல உன்னை மேன்மைப்படுத்துகிற ஒரு காலம் சீக்கிரத்தில் வரப்போகிறது. உன் வாழ்க்கை இன்றைக்கு ஆண்டவருக்கு நீங்களும் நான் ஒப்பு கொடுக்கணும். நீங்களும் நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமானால் நிச்சயமாய் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த கழுதையினுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளும் ஒரு காலத்தில் அப்படிதான் நாங்கள் இருந்தோம். இதே நிலைமையில தானே நம்ம இருந்தோம். ஆமென், அல்லேலூயா. இப்படிதான் இருந்தோம், கட்டப்பட்டு இருந்தோம். யாருக்கும் வேண்டாம், நம்ம யாருக்கும் வேண்டாம். நம்மளை பார்த்தாச்சு இவனா அப்படின்னு உதறி தள்ளிட்டு போன ஒரு கூட்டத்தின் மத்தியில தான் நீங்க வாழ்ந்தோம், நம்ம வாழ்ந்தோம். ஆனா இயேசு எப்படி சீஷர்களை அனுப்பினாரோ அதே போல அனுப்பப்பட்ட சில சீஷர்கள், அனுப்பப்பட்ட சில ஊழியர்கள், அனுப்பப்பட்ட சில தேவ மனிதர்கள் நம்ம வீட்டை தேடி, தெருவை தேடி, ஊரை தேடி வந்து சுவிசேஷம் அறிவித்ததினால நாம் இன்றைக்கு சுவிசேஷத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்ததினால கர்த்தர் இன்றைக்கு நமக்கு மேன்மையை தந்திருக்கிறார். இந்த காலையில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வீட்டுக்குள் இருக்கிற கட்டுகள், நம்ம தெருவில் இருக்கிற கட்டுகள், குடும்பங்களில் இருக்கிற கட்டுகள் எல்லாவற்றையும் உடைக்க இயேசு வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கட்டுகள் எல்லாம் உடைக்கணும்னா இன்னைக்கு ஒன்று சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆண்டவராய் இயேசுவை சுமக்கிற கழுதையாய் உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறதுனால இந்த பாட்டு பாடுறமே துள்ளி துள்ளி ஓடி வரும் உள்ளம் எப்போதும் கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணும்? துக்கமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். துள்ளி துள்ளி ஓடி வருவேன். எங்க ஓடி வரணும்? சிலருக்கு பஜாருக்கு போவோமா அப்படின்னா போதும், 4:08 புண்ணியாத பாத்திரத்தை எங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. நாங்க ஒரு வீட்டுக்கு பிரேயருக்கு போகணும், வரையா? இப்பதான் ஆண்டி, அம்மா, ஐயா, டியூஷனுக்கு போகணும், என் ஃப்ரெண்டு பர்த்டேக்கு போகணும், இதெல்லாம் சொல்றோம். ஆனா எங்க போறதுக்கு துள்ளுது? அது அல்ல. உனக்குள்ள இயேசு இருப்பாரானால் முதல்ல இயேசுவுக்கான காரியத்தில் உன் உள்ளம் துள்ளணும். ஆமென்.
சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உனக்குள்ள இருக்கிறார், உன் குடும்பத்துக்குள்ள இருக்கிறார். உன் கட்டுகள், உன் சாபங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இப்போ இந்த கழுதைக்கு மவுசு யாரால கிடைச்சி தெரியுமா? உனக்கு மவுசு யாரால வரும்? வேற யாராலையும் வராது, வேற யாராலையும் வராது. இயேசுவை சுமந்தால் இயேசு உன்னை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. நான் உன்னை மேன்மையாக வைப்பேன், உன்னை நான் பேர் சொல்லி அழைத்தேன், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன். ஆமென். உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன். மனுஷன் சொல்லலாம், ஆனா கைவிட்டுருவான். ஆனா ஆண்டவராய் இயேசு சொல்றார், நான் சொன்னதை செய்யும் அளவும். யாக்கோபே, நான் உன்னை சொன்னதை செய்யும் அளவும், உன் தகப்பனை விட்டு, சகோதரனை விட்டு, தாயை விட்டு வனாந்தரத்திற்கு வரும்போது நான் உனக்கு சொன்னேனே, உன்னை மறுபடியும் இந்த தேசத்திற்கு கொண்டு வருவேன் என்று சொல்லி நான் சொன்னதை செய்யும் அளவும் நிறைவேற்ற நான் வல்லவர் என்று சொன்ன யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன், உன்னுடைய தேவன், என்னுடைய தேவன். இந்த தேவன் சொல்றான், நான் சொன்னதை செய்வேன் மகனே. காலங்கள் ஆனாலும், வருடங்கள் ஆனாலும், மாதங்கள் ஆனாலும் என் தேவன் பொய்யுரையாதவர், அவர் பொய்யுரையாத தேவன். இந்த இயேசு உன்னை மேன்மைப்படுத்துவார். மேன்மைப்படுத்துகிற தேவனை நீங்களும் நான் ஆராதிக்கிறோம். அதற்கு ஒன்னே ஒன்று, ஆண்டவர் இன்னைக்கு கட்ட அவிழ்க்கணும்னு விரும்பி அனுப்பினார் பாருங்க. அந்த கழுதை கடிக்கிற குணத்தை எல்லாம் மாத்திட்டுங்க, உதைக்கிற குணத்தை எல்லாம் மாற்றி, உன் குணம் மாறினா போதும், நீ இயேசுவின் மேல நம்பிக்கை வச்சனா போதும், கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த குணம் மாற்றமே இல்லை, இன்னும் பழைய நிலைமையில் இருக்கா. சொல்ல சொல்லுவாங்க, நான் யார் தெரியுமா? யாரா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, இயேசுக்கு முன்னால நீங்களும் நானும் ஒன்றும் இல்லைங்க. ஆண்டவரே, இந்த கழுதை எப்படி உம்மை சுமந்ததோ, ஆண்டவரே இந்த கழுதைக்கு எவ்வளவு மவுசு கிடைச்சதோ, உம்மை சுமப்பதுனால தான் இந்த மவுசு எங்களுக்கு, இந்த சுமந்ததுனால, இந்த வேதத்தை நீங்களும் நான் எடுத்ததுனால தான் நமக்கு இந்த மேன்மையை தவிர வேற ஒன்றும் இல்லைங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளையை, காரியத்தை வாக்கி செய்கிற கர்த்தருக்கு ஓசன்னா என்று சொல்லு. உன்னை ரட்சித்த இயேசுவுக்கு ஓசன்னா என்று சொல்லு. உன்னை பாதுகாக்கிற இயேசுவுக்கு ஓசன்னா என்று சொல்லு. உன்னை பராமரிக்கிற இயேசுவுக்கு ஓசன்னா என்று சொல்லு. ஒரு குறையும் இந்த பூமியிலே உன்னை வைக்காதபடி இம்மட்டும் உன்னை நடத்தின இயேசுவுக்கு ஓசன்னா என்று சொல்லி அவரை ஆர்ப்பரிப்பா என்று சொன்னார். உண்மையாகவே வருகிற நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய நன்மை உண்டாகும். எந்த ஜனங்கள் இயேசுவை ஓசன்னா ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்களோ அதே ஜனங்கள் தான் சிலுவையில் அறையும் என்று சொன்னார்கள் என்பதை மறந்துடாதங்க. இன்னைக்கு நிறைய இந்த ஒரு வாரம் பாருங்க, எல்லா சபையும் ஃபுல்லா இருக்கும், எல்லா சர்ச்சும் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை வர அப்புறம் தெரியும், அப்பையும் ஃபுல்லா இருக்கும். ஆமா, ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா இருக்கும், அவன் ஃபுல்லா இருப்பான். இந்த ஒரு வாரம் முழுசும் சாம்பர் புதன், பஸ்கா வியாழன், குட் ஃப்ரைடே, அப்புறம் ஈஸ்டர், அப்படிதானே? சாம்பர் புதன் வர வாரம் புதன்கிழமை சாம்பர் புதன், ஆஸ் வெனஸ்டே. அப்போ பார்த்தீங்கன்னா ஐயோ அன்னைக்கு தான் பயபக்தி எல்லாம் எங்கேருந்து வருதோ தெரியல கிறிஸ்தவனுக்கு அவ்வளோ பயபக்தி. ஆனால் அடுத்த நாள் பஸ்கா வியாழன், அதுக்கு அடுத்து குட் ஃப்ரைடே, அது ஒரு நாள் அடுத்த சனிக்கிழமை எப்படா வரும், எப்படா விடிய ஞாயிற்றுக்கிழமை ஆன உடனே இவ்வளோ நாள் சபை ஃபுல்லாச்சு, இப்போ அவன் ஃபுல்லாகிடுவான். ஐ ஆம் எ டான். இயேசு உனக்குள்ள இருந்தா நீ ஹீரோ. ஆமென். இயேசுவை சுமக்கிற பிள்ளையா இருந்தா நீ ஹீரோ. இயேசுவை சுமக்கல்னா நீ ஜீரோ. ஆமென். இயேசுவை சுமந்தனா உனக்கு மகிமை, இயேசுவை சுமக்கலன்னா உனக்கு மகிமையே இல்லை. இயேசுவை சுமந்தனா உனக்கு பாதுகாப்பு, உனக்கு ரட்சிப்பு, உனக்கு கிருபை, வரங்கள் எல்லாம் தருவார். ஆண்டவர் காரியத்தை என்ன செய்வார்? ஆண்டவர் காரியத்தை என்ன செய்வார்? வாய்க்க பண்ணுவார். ஆமென். சொல்லுங்க ஆமென். ஓசன்னா காரியத்தை வாக்கிய செய்யும். ஆண்டவரே காரியத்தை வாக்கிய செய்யும், காரியத்தை வாக்கிய செய்யும். காரியத்தை ஆண்டவர் வாக்கிய செய்யணுமா வேண்டாமா? வேணுமா? வேணும், எனக்கு வேணும். தேவன் எனக்காய் வைத்திருக்கிற சொன்னதை செய்கிற அளவுக்கும் அவர் என்னை ஒரு நாள் கைவிட மாட்டார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா,
சொன்னதை செய்யும் அளவும் என் இயேசு ஒருபோதும் 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 கைவிடவே மாட்டார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டார். என்ன என்ன ஒரு அருமையான வார்த்தைங்க. இன்னைக்கு நான் ஒரு 100 வாட்டி இந்த வார்த்தையை சொல்லியிருப்பேன். அவரை சொன்னதை செய்யும் அளவும் என்னை அவர் கைவிடவே மாட்டார். ஒரு 5 வாட்டி நீங்களும் உங்கள் வாயில் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டார். அவர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டார். அவர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னென்ன சொல்லியிருக்கார் கொஞ்சம் நினச்சி பாருங்க. உங்கள் பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரா? உன் குடும்பத்தை குறித்து சொல்லியிருக்காரா? ஊழிய சபையை குறித்து சொல்லியிருக்காரா? எல்லா ஆண்டவர் ஒரு நாளில் நிறைவேற்றுவாருங்க. அவர் சொன்னதை செய்கிற கர்த்தர், அவர் சொன்னதை செய்கிறவர், அவர் சொல்லாததையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமேன், ஆமேன். சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நாம சுமக்கிற பாக்கியத்தை எனக்கு தந்தீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. நீ சாந்த குணமுள்ளவர், அந்த குணத்தை எனக்கு தாங்க, அந்த குணத்தை எனக்கு தாங்க. நிறைய ரவுடிகளெல்லாம் திரும்பி இன்னைக்கு சாந்த குணமாக மாறிட்டான் தெரியுமா? சொல்கிறான், ஏசு என் வாழ்க்கையை என்ன செஞ்சிட்டார்? மாற்றினார். ஒரு காலத்தில் பிளேட்டு பறந்த வீடு, அப்படி தானே? இன்னைக்கு நம்ம பிளேட்டில் பறக்கிறோம், அப்படி தானே? அப்படியா? உண்மை தானே? பிளேட்டு நம்ம வீட்டில் பறந்துச்சு. ஆனால் இப்போ நம்மளை ஆண்டவர் எங்கே கொண்டு போயிட்டார்? பிளேட்டில் கொண்டு போயிட்டார். ஏன் தெரியுமா? நமக்குள்ள அந்த சாந்த குணம் வந்துருச்சு. சாந்த குணம் வந்த உடனே பறக்கிறதெல்லாம் போச்சு. வீட்டுக்குள்ளே பறக்கிறத விட்டு இப்போ வெளியில் நம்ம பறக்கிறோம். நம்ம ஆண்டவர் அப்படி தாங்க செய்வார். இப்போ கொஞ்சம் பறந்துருக்கோம், என்ன இனி நிறைய பறக்க ஆண்டவர் உதவி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ 2 மணி நேரம் பறந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன இங்கேருந்து சென்னைக்கு 2 மணி நேரம், 20 மணி நேரம் பறக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் அங்கே இருக்காங்க. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற பிள்ளைகள் வரும் காலங்களில் அப்படி கர்த்தர் செய்வார். 20 மணி நேரமெல்லாம் பறக்கக்கூடிய காரியங்கள் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். அவர் சொன்னதை அவர் செய்ய அவர் வல்லவர். அது ஒன்னே ஒன்று, ஆண்டவரே என் பிள்ளைகளையும் என்னை உங்களுடைய கரத்தில் தர, எங்களை ரட்சியும் ஆண்டவரே. என் காரியங்கள் எல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, காரியத்தை வாய்க்க செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாக செய்ய அவர் வல்லவர். ஒரே ஒரு சாட்சியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். என்னுடைய அண்ணன் ஒருத்தர், அவங்க இறந்துட்டாங்க, ஹெட் மாஸ்டராக இருந்து. நான் சொல்லியிருக்கிறேன், அவர் இறக்கிற சூழ்நிலைமையில் 3 சின்ன பிள்ளைகள், அவங்களுக்கு ஒரு பொண்ணு, 2 ஒரு பையன், நடுவில் பையன், 2வது ஆமாம் மூத்தவா பொண்ணு, கடைசி பொண்ணு, நடுவில் பையன். ரொம்ப எல்லாருக்கும் எங்கள் அக்கா, நான் அக்கான்னு தான் சொல்லுவேன், அவங்கள குறித்து ஒரு பெரிய துக்கம் இருந்தது. நான் கொஞ்சம் வயசுல தவறிட்டாரு, பிள்ளைய வச்சுட்டு என்ன செய்ய போகிறேன். ஆனால் காலங்கள் வந்தது, காலங்கள் வந்தது. எங்கள் அண்ணன் வந்து அவர் ஹெட் மாஸ்டராக இருந்தாலும் அவர் எங்கள் பெற்றோர்களை ரொம்ப நேசிப்பார். எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் போனால் முதல்ல போய் மகனை எப்படி இருக்கான்னு கேட்டால் அடுத்த நிமிஷம், அப்பா வந்துட்டீங்க, ஒரு நிமிஷம் ஜோம் பண்ணிவிட்டு அப்புறம் பேசுவோம்பா, ஜோம் பண்ணுங்க அப்புறம் பேசலாம் அப்படிம்பா. அவர் ஒரு ஹிந்து குடும்பத்திலேருந்து வந்தவர், ஆண்டவர் அறிந்தவர். ஆனால் ஆண்டவர் அன்னைக்கு அந்த குடும்பத்தின் மேலே கிருபை பாராட்டினார். இன்னைக்கு கடவுள் அந்த பிள்ளைகளை 3 பேரையுமே நல்லா வச்சிருக்கிறார். என் மூத்த மக இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். அப்போ ஒரு முறை அவங்க அம்மாட்ட சொன்னதை அவங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, அப்பா இறந்த உடனே நம்ம வாழ்க்கையை முடிஞ்சுன்னு நினச்சேன், ஆனால் ஏசப்பா நம்மளை கையை தூக்கிட்டாரு. ஏசப்பா இல்லைன்னா நம்ம வாழ்க்கை ஒன்றுமே இல்லைம்மா, ஏசப்பா தான் நமக்கு எல்லாமே. அதனால் அந்த ஏசப்பாவை பிடிச்சிக்கோ, கடவுள் ஒன்றை கைவிட மாட்டார். கர்த்தருடைய கிருபையினால் இன்னைக்கு கர்த்தர் அந்த பிள்ளைகளை நல்லா வச்சிருக்கிறாரு. அவன் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கா, அண்ணன் பையன் கனடாவில் இருக்கிறான், கடைசி பிள்ளை வந்து கேரளாவில் ஊழியம் செஞ்சுக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டே ஊழியம் செய்கிறான். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? கர்த்தரை நம்பின பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். ஆமென். ஒன்றுமே எல்லாம் எங்கள் ஃபேமிலியை டோட்டல் எல்லாம் அவர் இறந்த உடனே, என்ன சின்ன வயசு எங்கள் அக்காவுக்கு
என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு நினச்சாங்க. நான் கர்த்தர் அவ்வளோ அன்றைக்கி நல்லா படிச்சிருந்ததுனால ஒரு வேலை கிடைச்சி அவங்களுக்கு, பிள்ளைகளும் நல்ல கடவுளுக்கு ஏற்ற விதத்தில் வளர்ந்தாங்க. கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். இப்போ கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு முறை ஆயிலும் போய் 2 மாதம் 4 மாதம் போய் ஆஸ்திரேலியாவில் நான் போன முறை சொன்னேன், நீ கனடாவுக்கு போகலையா அப்படின்னேன். கனடாவுக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னால் ரொம்ப நேரம் பிரயாணம் பண்ணி போக முடியலை, அதனால் நான் வரலன்னு சொல்கிறேன். அப்போ பையன் சொல்கிறான், நீ மாமா வீட்டுக்கு மட்டும் போகிறேன், எங்கள் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேங்கிறேன். இப்படி ஒரு பிரச்சனை வரும்ல. நான் ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கி இங்கே இருக்கிறவங்க பிள்ளைகளில் பலரை கர்த்தர் அப்படி கொண்டு போவார். நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா கடவுளுக்கு நன்றி சொல்ல. ஆண்டவரே இதுக்கெல்லாம் நான் தகுதியா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை மறந்துடு, கர்த்தர் தகுதிப்படுத்துவார். சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தகுதிப்படுத்துவார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தர் சொன்னா அதை நிறைவேற்றுவார். சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரை இன்னைக்கு இப்படி ஒரு வார்த்தை என் உள்ளத்துக்குள்ள ஆவியானவர் மறுபடியும் சொன்னதுனால என் உள்ளத்துக்குள்ளே இந்த வார்த்தை திரும்ப திரும்ப சொல்கிறேன். நம்முடைய பிள்ளைகளில் பலர், நம்முடைய இங்கே இருக்கிற சில பிள்ளைகள் கர்த்தர் அப்படி நடத்தி செல்ல போகிறார். ஒருவேளை உங்கள் வீட்டில் இன்றைக்கி அப்பா ரட்சிக்கப்படாதவங்களா, உங்கள் வீட்டில் பிளேட்டு பறக்கலாம், தட்டு பறக்கலாம், அது பறக்கலாம். ஆனால் உண்மையில் உங்களுக்குள்ளே இயேசு இருப்பார். ஆனால் உங்களை ஒரு நாள் ஆண்டவர் அப்படி பறக்க வைப்பார். மணிக்கணக்காக பல தேசங்களுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். பல தேசங்களுக்கு என் பிள்ளைகள், இங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் போகணும். இங்கே இருக்கிற சின்ன பிள்ளைகளெல்லாம் படித்து வளர்ந்து பெரிய பிள்ளைகளாய் வரும்போது கர்த்தர் உங்களை அப்படியெல்லாம் கொண்டு போகணும். அப்படி தான் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் எல்லாம் அப்படி தேசத்தில் பல இடங்களுக்கு நீங்கள் கொண்டு போகணும். ஆண்டவரே பல இடங்களில் எங்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்கிறதான செய்தியை நாங்கள் கேட்டு சந்தோஷப்படணும். அதுக்கு ஒன்று ஏசப்பாட்ட சொல்லுங்கள், ஏசப்பா நான் உண்மை சுமக்கிற பிள்ளையா என்னை மாற்றும். நான் உண்மை சுமக்கணும், ஒன்று கைவிட மாட்டேன் ஆண்டவரே. நான் உங்களை மறுதலிக்க மாட்டேன் ஆண்டவரே, உங்களை மறுதலிக்க மாட்டேன். கழுதை இயேசுவை சுமக்கிற ஒரு கழுதையான மாறினா எனக்கு அந்த மேன்மை உண்டாகும். எனக்கு இந்த உலகத்தில் யார் இல்லைனாலும் நீங்கள் போதும் ஆண்டவரேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆமென். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால், உலகமே பின்னால். சிலுவையை முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான், நல்ல கைத்தட்டி பாடுங்க. திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவை சுமக்கிற பிள்ளையா என்னை மாற்றும். ஆமென். நான் செல்லுவேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு, சொல்லுங்க பார்க்கலாம். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். ஆனவராலயா ஆனவராலயம் எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தால் எவ்வேளையிலும் எப்போதும், சொல்லுங்க, என்ன நடந்தாலும், என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும். Glory to God. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான்
அகிலமெங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். உங்க வீட்டை இயேசு ஆளுகை செய்யணும். உங்க குடும்பத்தை ஆண்டவர் ஆட்சி செய்யணும். ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். என் சொந்த தேசம் சொல்லுங்க இயேசுவுக்கே, இயேசுவுக்கு என் சொந்த தேசம் இயேசுவுக்கே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் என்றும் கேட்கணுமே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்கவா. வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் மட்டும். அந்த கழுதை எப்படி இயேசுவை சுமந்து கொண்டு போனதோ, ஒரு நாள் திரும்பல, உலகத்தை பார்க்கல, மேன்மை கிடைத்தது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இரத்தத்தினாலே என்றும் சொல்லுங்க, இயேசு சிந்தின, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே. இயேசு சிந்திய இரத்தம், நமக்காக கல்வாரியில் சிந்தப்பட்ட இரத்தம் நம்முடைய வாழ்க்கையில கட்டுகளை உடைத்தது அல்லவா? நம்முடைய வாழ்க்கையின் வியாதிகளை மாற்றினது அல்லவா? நம்முடைய வாழ்க்கையின் தரித்திர நிலைமை மாற்றினது அல்லவா? இயேசு இரத்தம் சிந்தாவிட்டால் இந்த மேன்மைகள் நமக்கு உண்டாயிருக்காதே. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக சிந்தின இரத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல கால வேளையில் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்க உம்முடைய ஜனங்களை கொண்டு வந்தீர். சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்ல அடியானை பலப்படுத்துகிறேன். கேட்கப்பட்ட வார்த்தைகளின்படி இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆராதனைக்கு வந்த சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். பிள்ளைகள் செய்கிற வேலைகளில், தொழில்களில் ஆண்டவருடைய கிருபை இருக்கட்டும். இந்த வாரம் பிறந்த நாள், திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாளின் ஆராதனைக்கு வர இயலாதபடிக்கு வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளை அடுத்த வாரத்தில் எங்கள் மத்தியில் கொண்டு வாரும். வெள்ளிக்கிழமை நடக்கிறதான ஆண்டவரே, இந்த குட் ஃப்ரைடே ஆராதனையில் நீர் மகிமைப்படும். கடந்து போகிற பிள்ளைகளுடைய பிரயாணங்களிலே கூட நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடேன் என்று சொல்லுகிற, மறுபடியும் சொல்லுகிற ஆண்டவர் எங்களை கைவிடாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய நீக்கமும் சமாதானமும் காவலும் இன்றும் இன்னும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா.